ஹாய் கைஸ், டுடே நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெஜ் ரைஸ் பியூரி தான். 8 மந்த் அண்ட் 8+ மந்த் பேபிக்கு வந்து நீங்கள் இதை கொடுக்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சாதம் வடித்த தண்ணி. சாதம் வடித்த தண்ணி நான் ஏன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது வந்து டால் ரைஸ் பியூரி வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாயில்டு ரைஸ். அடுத்தது வந்து பாயில்டு வெஜிடபிள்ஸ். என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், அவரைக்காய் 2 பீஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பாயில்டு பச்சை பட்டாணி, ஜீரகம் தேவையான அளவு, பெருங்காயத்தூள் தேவையான அளவு, ஒரே ஒரு சின்ன கல் உப்பு யூஸ் பண்ணுறேங்க. நிறைய பேருக்கு என்ன டவுட்னா உப்பு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. நம்ம சமையலுக்கு போடுற உப்பு வந்து யூஸ் பண்ணலாங்க, சால்ட்டு தான் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் நான் ஒரு கல் உப்பு யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னாக்கா நீங்கள் இக்னோர் பண்ணிக்கோங்க, நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேணாம். ஆனால் இதனால் எந்த இஷ்யூ வராது பேபிக்கு, அதனால் நான் யூஸ் பண்ணுறேன். அடுத்தது பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் ஹீட் ஆன உடனே சாதம் வடித்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆகிடுச்சுங்க, சாதம் வடித்த தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் பாயில் ஆகட்டும், சாதம் வடித்த தண்ணி பாயில் ஆகட்டும். 2 to 3 மினிட்ஸ் போல் சாதம் வடித்த தண்ணி பாயில் ஆகட்டும். தண்ணி நல்லா பாயில் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பச்சை பட்டாணி. ஒரு மிக்சிங் கொடுத்துக்கோங்க. தண்ணி உங்களுக்கு தேவைன்னா ஹாட் வாட்டர் விட்டுக்கோங்க. இது நல்லா வெந்து வரணும். ஒரு பிளேட் போட்டு மூடிக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகத்தூள் ஒரு பிஞ்சு, ஒரு கல் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் போல் குக் ஆகட்டும். 2 மினிட்ஸ் போல் நல்லா குக் ஆகிடுச்சுங்க. இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இது ஹோம்மேட் நெய்ங்க. நெய்க்கான வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் கொடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா வெந்து வந்துடுச்சு. ரெடியான வெஜ் ரைஸை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாங்க. மிக்ஸி ஜாரியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சுங்க. வாசனைக்காக இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. ஓகே, இதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக குடிக்க வேண்டாம். அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா எந்த ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸுமே உங்கள் பேபிக்கு கிடைக்காது. இந்த மாதிரி வெஜ் ரைஸ் பியூரியை மேஷ் பண்ணி நீங்கள் உங்கள் குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னா உங்களோட குழந்தையோடைய பிரெயின் டெவலப்மெண்ட், போன்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து நல்லா இருக்குங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து இதில் காம்பினேஷன் ஆஃப் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. நல்ல பாடி க்ரோத் இருக்கும், நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. அடுத்தது ஹெல்த்தியான வெயிட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கிட்ஸ்க்கு.